பொய் செய்திகளை பரப்பும் திமுக உடன்பிறப்புகள், அவர்களை அடித்து ஓடவிடும் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு அவர் மீதான கடுமையான விமர்சனங்கள் பல்வேறு கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடக்கத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி சரியான விமர்சனம் வைக்காம ஆபாசமாகவும் அவதூறுகளையும் பரப்பக்கூடிய கட்சியும் கட்சியினரும் தான் திமுக உடன்பிறப்புகள். இன்று வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மீதான விமர்சனங்களை பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க திமுகவினர். இதற்கு முன்பு திமுக என்ன சொல்லும்னா, பிஜேபி தான் பொய்யான செய்திகளை பரப்புறாங்க, அவர்களுக்கு நாங்க ப்ரூஃபோட சரியான பதிலடி கொடுக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவர்கள் குறித்தும் தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்தும் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு பரிதாபமான சூழல்ல இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா உண்மையை பேசி வெல்ல முடியாத காரணத்தினால பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக இவர்கள் திமுக கட்சியினர் பரப்பக்கூடிய செய்திகளும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தோழர்களோட பதில்களையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நேற்றைக்கு நடந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். கட்சியில இணையக்கூடிய விழா. எப்பயுமே திமுகவினர் இந்த வேலையை தான் செய்வாங்க. கூட்டங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வர்றது, கட்சியில சேர்றாங்க, பிற கட்சியில இருந்து இணையறாங்க அப்படிங்கிற செய்தியை பரப்புவாங்க, பெரிய அளவில் பேசுவாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த வேலையை செஞ்சாங்க. மற்ற கட்சி மாற்று கட்சியிலேருந்து வராங்க, இந்த கட்சியிலேருந்து வராங்க, அந்த கட்சியிலேருந்து வராங்கன்ட்டு பெரிய அளவில் விழாவெல்லாம் நடத்துறாங்க. கட்சியில கீழே இருக்கக்கூடியவர்களும் அதே வேலையை செய்வாங்களே. அப்படி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இணைந்ததாக திருவொற்றியூர்ல ஒரு 5 பெண்களும் அதே மாதிரி இளைஞர்களும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு 50 பேர் இணையறாங்க அப்படின்ட்டு பொய்யான ஒரு இணைப்பு விழா நடத்திருக்காங்க. அதுல தான் மாட்டிக்கிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள். நேற்று நிகழ்வுல கட்சியில இணைந்தவர்கள் ஆல்ரெடி திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே இணைச்சி அவர்கள்ட்ட துண்டு தமிழக வெற்றி கழகத்தோட துண்டை போட்டு ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை கிழிக்க வச்சு துண்டை கீழே போட்டு அப்படி வீடியோ எடுத்தாங்க. அதுல குறிப்பிட்டு பெண்களை வீடியோ எடுத்து நாங்க இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியில இணைகிறோம், திமுகவில் இணைகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி உண்மையா அப்படின்ட்டு நேரடியா அவங்கள்ட்டே போய் கேட்கும் போது இல்ல நாங்க லோன் வாங்குறதுக்காக போயிருந்தோம், லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, திமுகவில் தான் இருக்காங்க, அவங்க லோன் வாங்கி தரேன்னு தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு நடத்திட்டாங்க. ஆனால் நான் எங்களுக்கு இது நடக்கும்னு தெரியாது, லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்திலேருந்து திமுகவில் இணைய வைக்கிற விழா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே அத்தனை ஆண்கள் இருந்ததுனால, அவ்வளோ க்ரௌடு இருந்ததுனால அந்த இடத்துல எங்களால் எதிர்த்து பேச முடியல, அதை விட்டு நாங்கள் வெளியில் வர முடியல. இப்படி தான் இணைப்பு விழா நடத்திருக்காங்க திமுக உடன்பிறப்புகள். ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இணைச்சு நான் இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பணிகள்லாம் செஞ்சிருக்கேன், விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே பணிகள்லாம் செஞ்சிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கு, எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட சோசியல் மீடியாவெலாம் எடுத்து பார்த்தா அவங்க திமுக கட்சியில் தான் இருக்காங்க. அப்படி தான் மாட்டிக்கிருக்காங்க திமுக உடன்பிறப்புகள்.